ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மா சவால் விட்டு சொல்கிறேன். இப்போது நீ என்னை தொட்டுட்டதானே? இனிமே பாரு, உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்தே தீரும். பொய்யும் வஞ்சகமும் சூதும் களவும் உள்ள மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் நீ கவலைப்படவே வேணாம். எங்கே அவங்க உன்னை ஏமாத்திடுவாங்களோ, உனக்கு கெடுதல் செஞ்சிருவாங்களோ, தீங்கு செஞ்சிருவாங்களோன்னு நீ பதட்டப்படவும் வேண்டாம். உன்னை சுற்றி இருக்கும் சொந்தக்காரங்களால் உனக்கு தீமையே நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படவே அவசியம் இல்லை என் செல்லமே. உன்னுடைய கெட்ட நேரத்தில் இப்படி உன்னை சுற்றி இருக்கிறவங்களால ஏதாவது தப்பும் தவறும் உன்னை நோக்கி வந்தாலும் உன்னுடைய பக்தியும் இறை வழிபாடும் உன்னை நிச்சயமாக காப்பாற்றும். எல்லாவற்றிலும் இருந்து உன்னை காப்பாற்ற இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படுற? உனக்கு எதிராக வேலை செய்கிறவங்களை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்னையே வழிபடும் உன் வாழ்க்கையில் எத்தனை தீமைகள் வந்தாலும் அத்தனையுமே உனக்கு நன்மையாக நான் மாற்றி கொடுத்துட்றேன். உன்னுடைய கனவுகளை எல்லாம் நிஜமாக மாற்றுவதற்கு நானே உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் என் செல்லமே. இந்த உலகம் உனக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும் அதை பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீ உன்னுடைய திறமையை நம்பி உன் வாழ்க்கையில் வேலை செஞ்சு முன்னுக்கு வந்து நீ நிஜமாவே திறமையுள்ள ஆள்தான்றத இந்த உலகுக்கு உணர்த்த முடியும். இன்னைக்கு நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சி கூட நாளைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக அமையும். நீ செய்யும் முயற்சிகளில் எந்த தடை வந்தாலும் தைரியமாக போராடு. உன் கூட இருக்கிறது இந்த வராகி அம்மா நான் அல்லவா? நிச்சயமாக உன் கனவுகளை நிஜமாக்குறேன். நீ நினச்சதை விட வலுவான வெற்றியை உனக்கு தர்றேன். நீ நினச்சதை விட நல்ல சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழும்படியும் நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன்ற நம்பிக்கையோடு இரு. உனக்காக நீ ஆசைப்பட்டதும் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னு நீ எதிர்பார்த்ததும் எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சாலே போதும். நீ என்னை தேடி வர தேவையே இல்லாத அளவுக்கு எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி நான் பார்த்துக்கிறேன். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு அடுத்தவங்களுக்காக உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டாம். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ, உனக்கு எது பிடிக்குதோ அதை போல உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ. இந்த வராகி அம்மா உன் கூட தான் இருக்கேங்கிற போது நிச்சயம் எல்லாம் வெற்றிகரமானதாக தானே முடியும். வெற்றியை விட நீ செய்யக்கூடிய முயற்சிகள் தான் பல சமயங்களில் ரொம்ப அழகாக இருக்குது. முடிவே இல்லாத ஒரு வார்த்தைனா அது முயற்சி மட்டும்தான். நீ விடாமல் முயற்சியை செய்யும்போது வெற்றியை தானாக உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். இப்போது நடக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றியை கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். உனக்குடைய என்ன தேவையோ, உனக்கு எது வேணும்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. உன் குறைகளை எல்லாம் சரி செஞ்சு எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்து உன்னை நிம்மதியாய் வாழ வைக்க நான் இருக்கேன் என் செல்லமே. மனிதர்களுக்கு உனக்கு தேவைன்னா தேடி வந்து உன்கிட்ட இருக்க நல்ல விஷயத்தையும் நிறைகளையும் பாராட்டி பேசுவாங்க. அதுவே அவர்களுக்கு உன் தேவை முடிஞ்சு போச்சுன்னா நீ செய்கிற தப்பையும் தவறையும் உன் குறைகளையும் சுட்டி காட்டி உன் கூட இருந்து விலகி போவாங்க. இதுதானே இந்த பூமியில் பல பேருடைய குணமாக இருக்குது. வேணும்னே உன் கூடவே இருந்து உன் முதுகில் குத்திட்டு உன் கண்களை தொடச்சி ஆறுதல் சொல்கிறவன் தான் சொந்தக்காரன்னு உன் கூடவே இருக்கான். இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு கவனமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. வாழ்க்கையில் கணவனுக்காக மனைவி விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுக்கணுன்றதை புரிஞ்சுக்கோங்க. கணவன் மனைவி இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகலாமே தவிர எதுக்காகவும் யாருக்காகவும் மூணாவது மனிதர் முன்பாக உங்கள் மனைவியோ கணவனையோ விட்டு கொடுத்துடக்கூடாது. உங்களுக்குள்ள என்ன வேணா நடக்கட்டும், ஆனால் அது வெளியில் அடுத்தவங்களுக்கு மட்டும் காட்டிடாதீங்க என் செல்லமே. அப்படி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்கள் 2 பேருக்குமே உங்கள் மரியாதை குறைஞ்சி போயிடும். கோபம் வரும்போது எதை வேணாலும் தூக்கி எறியலாம், ஆனால் கோபத்தையே தூக்கி எறிஞ்சவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உனக்கான நேரமும் நிச்சயமாக வருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இருந்தீன்னா நிச்சயமாக நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து வெற்றியையும் தருவேன். கோபப்பட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அவர்கள் கோபம் அர்த்தமற்றதுங்கிறத புரிய வைக்க வேலைகளை நான் செஞ்சுக்கிறேன்.
யார் உன் மேலே கோபப்பட்டாலும் ஆத்திரப்பட்டு பேசினாலும் அமைதியாக விலகி போயிடு என் செல்லமே. உன் துயரத்திற்கெல்லாம் முடிவு காலம் வந்துடுச்சு. இந்த வராகியம்மா உன் இதயத்தில் உன் மனசில் இருக்க கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கி உன்னை சிரித்து சந்தோஷமாக வாழ வைக்க போகிறேன். உன் கண்ணீரை துடைக்க நான் வந்துட்டேன் தானே. இனி உன் துயரத்திற்கெல்லாம் முடிவு வரும். நீ நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கு நல்லதே நடக்கும். தேவையில்லாமல் எல்லா பிரச்சனைகளையும் தலையை போட்டு குழப்பிக்கிறத முதல்ல நிறுத்து. தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்கலைனா அது அர்த்தமில்லாமல் போய்விடும் அல்லவா. சில வார்த்தைகள் அது வார்த்தைகளை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் சேர்த்தே அசுத்தப்படுத்திடுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளையும் அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற காயப்படுத்துகிற வார்த்தைகளையும் பயன்படுத்தாமல் இரு. எப்போதுமே மன அமைதியோடு நீ இருந்தினா எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகியம்மா நீ நினச்சது போலவே எல்லாத்தையும் நடத்தி தர்றேன். சில விஷயங்கள் நீ நினச்சதுக்கு மாறாக நடக்கும்போது அதுக்காக ஏமாந்து போகாதே. நடக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. தாமதமானாலும் சரியான நிகழ்வுகளை சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீ தோற்று போயிட்ட, அவ்வளோதான், இனிமே உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு யாராவது உன்னை கேலி செஞ்சாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நீ சத்தம் போட்டு சொல்லு. வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாற்றில் இடம் இருக்குது. ஆனால் சும்மா வேடிக்கை பார்த்த உனக்கும் விமர்சனம் செய்பவர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு வரி கூட இடம் கிடைக்காதுன்னு. யார் என்ன சொன்னாலும் என்ன விமர்சனம் வச்சாலும் குற்றம் குறை சாட்டினாலும் தைரியமாக எல்லாத்தையும் கடந்து போ. இந்த வராகி அம்மாவின் துணை உனக்கு இருக்கும்போது நல்லதே நடக்கும் என் செல்லமே. உன் மனசில் தாங்கிக்க முடியாமல் உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் என்கிட்ட சொல்லி நீ கதறதையும் அழுகிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உனக்காக நான் இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படுற? உன் தலையெழுத்தை மாற்றி எழுதும் வல்லமை படைத்த இந்த வராகி எல்லா தீமைகளையும் விலக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களுக்காக நீ கவலை அடைஞ்சு மனப்போராட்டம் கொள்ளவே வேண்டாம். உனக்கு தீங்கு செஞ்சவங்களே அங்கே நிம்மதியாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழும்போது நீ எதுக்காக மனசில் இவ்வளோ கவலைப்பட்டு உன்னை நீயே வருத்திக்கிற? யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் போனது போகட்டும்னு தூக்கி போடு. உனக்கானது எதுவுமே உன்னை விட்டு போகாதுன்னு நம்பு. உன் தூய்மையான நல்ல மனசுக்கு இந்த வராகி அம்மா நல்லதையே செய்வேன் என் செல்லமே. நீயே ஆச்சரியப்பட்டு வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நல்லபடியாக நான் நடத்த தான் போகிறேன். முதல்ல அடுத்தவனை மாற்றணும், அடுத்தவனை திருத்தணும்னு நினைக்கிறதுக்கு முன்பாக உன்னையே நீ மாற்றிக்கோ. யார் எப்படி இருந்தாலும் கவலைப்படாத, எதையும் பெருசாக நினைக்காத, அலட்டிக்கொள்ளாத ஆளாக முதல்ல நீ மாறிக்கோ. ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருந்தினா புத்தி வழங்கி போயிடும் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பாய் தானே. உடலளவில் எந்த ஒரு காரியமும் செய்யாத நேரத்திலும் கூட மனசில் இந்த வராகி அம்மாவை நினச்சிக்கிட்டு வராகி தாயேன்னு சொன்னாலும் சரி, வஜ்ரகோஷம்னு சொன்னாலும் சரி, அதன் மூலமாக உன் புத்தி சுத்தமாகி என்னுடைய பல சித்திகளையும் ஆசீர்வாதத்தோடு பெறுவாய். நானே உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன். உன் வேண்டுதல்கள் எல்லாமே என் செவி வந்து சேர்ந்துடுச்சு. அப்புறம் என்ன, நீ கேட்டது எல்லாத்தையும் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்றேன். நீ செஞ்ச தானமும் தர்மமும் உன்னையும் உன் குலத்தையும் காப்பாற்றுவதற்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. யாரையெல்லாம் உன்னை அலட்சியம் செஞ்சாங்களோ அவர்களே உன்னிடம் வந்து யாசிச்சு கேட்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டே சந்தோஷமாக வாழப்போறாய் என் செல்லமே. நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளும் இன்று முதல் நிறைவேறப்போகுது. வயசு ஆக ஆக மன்னிக்கிற குணம் உனக்குள்ள அதிகமாகணும். அதை விட்டுட்டு கோபமும் கர்வமும் அதிகமாகவே கூடாது. வயசு ஆக ஆக அன்பு மட்டுமல்ல, தாழ்மையும் மென்மையான சுபாவமும் பொறுமையும் கூட அதிகரித்து மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக நீ வாழ்ந்து காட்ட ஆரம்பி. எந்த நேரமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு என் அருள் முழுவதும் பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. நீ சீரும் சிறப்புமா செல்வ செழிப்போட பேரும் புகழும் நலமும் பெற்று வாழ போற. இல்லாதவங்க வந்து உன்கிட்ட கையேந்தி நிற்கும்போது உன்னால் முடிஞ்சதை கொடுத்து உதவி செய். அப்படி இல்லாமல் உன்கிட்ட காசு பணம் வசதி இருந்தும் கூட இல்லாதவர்களுக்கு இல்லைன்னு சொல்லி கடந்து போகாதே என் செல்லமே.
ஏன்னா இந்த காலத்தில் கோடி கோடியாக சொத்து சேர்த்தாலும் கடைசியில் போகும்போது யாரும் ஒரு ரூபாயை கூட எடுத்துட்டு போக முடியாது. உன் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களிலிருந்து உனக்கான தெளிவை நான் கொடுக்குறேன். எப்போவுமே நீ எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிற. அதில் கொஞ்சம் மாறிட்டாலும் ஏமாந்து போய் துவண்டு போகிற. ஆனால் அது சரியாகுன்ற நம்பிக்கை உனக்கு வருவதே இல்லையா? இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இப்போ நடக்காதது இனிமே நடக்கும்னு நம்பு. எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாகத்தான் நான் முடிச்சு விடுவேன். உன்னுடைய திட்டங்களையும் நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகளையும் நான் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தர்றேன். இதுவரையிலும் பலமுறை தோல்வியை பார்த்த நீ இப்போது மிகப்பெரிய வெற்றியை பார்க்க போற. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை தருவேன். உன் கையில் பணம் இருக்கிற வரைக்கும் தான் சொந்தக்கார உலகமெல்லாம் உன்னை சுற்றி சுற்றி வருவாங்க. காசு இல்லாட்டி உன்னை கால் காசுக்கு கூட மதிக்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. உன்கிட்ட பணமும் பொருளும் இருந்துச்சுன்னா உன் மேலே குறையே இருந்தாலும் நீ தப்பே செஞ்சாலும் அவங்க அதை பெருசாக சொல்லவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஆனால் இல்லாத பட்சத்தில் வஞ்ச புகழ்ச்சியாகவே உன்னை சொல்லி குழி தோண்டி பள்ளத்தில் இறக்கி விடவும் தயாராக இருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு சம்பாதிச்சு பணத்தை சேர்க்கறதோட மட்டும் நிறுத்திக்காம பணம் இல்லாத கஷ்டப்படுபவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஆளாக இரு. சொந்தக்காரவங்க எல்லாரையும் முழுசாக நம்பிடாம யார் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க குணத்துக்கு ஏற்றார் போல நல்லவங்களை உன் கூட வச்சுக்கிட்டு கெட்டவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி நில்லு. உன்னை மதிக்காத யாரையும் உன் கூட வச்சுக்காத என் செல்லமே. பணம் இருந்தால் மாதிரி மக்கிற கூட்டங்களுக்கு மனசுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அந்த கெட்ட மனுஷருடைய கெட்ட எண்ணங்கள் உன்னையும் சேர்த்து கருக வச்சிருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பார்த்து நடந்துக்கோ. நல்ல மனசுள்ள நல்லவங்களை உன் பக்கத்தில் வச்சுக்கிட்டினா நல்லதே நடக்கும். கெட்ட எண்ணமும் கொடூர எண்ணமும் கொடுமையான முகமும் கொண்டவர்கள் அவங்க மனசுக்கு ஏற்றாற் போலவே நீ நல்லா இருந்தாலும் உன்னை பார்த்து பொறாமப்பட்டு உனக்கு கெட்டதே நடக்கணும்னு மனசார வேண்டிக்குவாங்க. அதனால தான் நல்லவங்களை உன் கூட வச்சுக்கிட்டு கெட்டவங்களை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்க சொல்கிறேன். வாழ்க்கையில் உனக்கு தேவையானது மன நிம்மதி தான். அந்த மன நிம்மதியை நீ தொலைச்சிட்டினா வாழ்க்கையே வெறுத்து போயிடும். அதனால தான் புரிதலும் நிதானமும் தவறாமல் மனசில் எப்போவுமே பக்குவத்தோட நிம்மதியோட அமைதியாக இருக்க கற்றுக்கோன்னு சொல்கிறேன். எது எப்படி நடந்தாலும் உன் மனசில் நீ அமைதியாக நிம்மதியாக இருக்கும்போது எல்லாமே சரியாக நடக்கும். மகிழ்ச்சியே இல்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு நாளை விடியலிலிருந்து விடிவு காலம் பிறக்க போகுது. என் அருளால் உன் வாழ்க்கையவே உனக்கு பிடிச்சது போல் நான் மாற்ற போகிறேன். அப்புறம் என்ன உனக்கு கவலை? இந்த மனிதர்கள் உன்னை கை தூக்கி விடுறாங்களோ இல்லையோ, இந்த வராகி அம்மா மிக மிக உயர்ந்த இடத்துக்கு உன்னை கை தூக்கிட்டு போய் உட்கார வைப்பேன். நீ என்னிடம் காட்டும் பக்தியும் மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிற உன்னுடைய நல்ல குணமும் சேர்ந்து தான் உன்னை இப்போ செல்வ வளமிக்க ஆளாக வாழ வைக்க போகுது. அப்படியே உன்னை மிக மிக உயரத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கணுன்னு தான் இந்த வராகியம்மா நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். அதற்கான அதிசயத்தை தான் நாளைக்கே உன் வாழ்க்கையில் நடத்தி உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வரப் போகிறேன் என் செல்லமே.